பாகிஸ்தான் பழம் இப்படி அனுப்புவாங்க. இது நல்ல பழம் என்ன? ரெண்டு நல்ல பழம், இன்னொரு பழம் எடுப்பாங்க. நல்ல மணக்குது. மணக்குதுன்னு இப்படி சொல்லிக்கிறவங்கள புளிஞ்சி எடுத்துக்கிறாங்க. நல்லா முது இருக்கு. அப்படித்தான் உரிக்கிறா? அப்படி சின்ன 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 துண்டத்தான் உரிக்கிறா? மேலுக்கிற அன்னைக்கு இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் வெடிச்சது பார்த்துலானே. இப்போ அது பானி என்ன இது வட்ட கலங்குது. இந்த டைமில் நம்ம எடுத்த மாட்டா சரியாது. சரிங்க முருகை பொறிச்சு எடுத்தா சரி. நம்ம பனங்கா பானி அரைச்சுட்டு சாப்பிடுறோம். அதுக்கு ஒரு சரியான ஒரு பனங்கா பழம் கொண்டு காணும். நாங்க 3 பனங்காவுக்கு நாங்க இப்ப இதுல காக்கத்து 1.5 சுண்டு மாவும் அரிசி மாவு சுண்டு மாவும் போடுவோம். அரிசி மாவு எப்படி சொல்றேன்னு கேட்கல சரியா? இப்படித்தான் அக்கரம்பத்துல இருந்து பொத்தியில் வர ரோட்ல ஆமி கேம்ப கழிச்சு வர சின்ன மோத்து அந்த இடத்துல தான் நான் இவங்க வித்திருக்கேன். உங்களுக்கு பணம் வளர்ந்து வந்துச்சுன்னா வந்து வாங்கி போங்க, வாங்கி எடுத்துட்டு போங்க. 50 ரூபா தான். 50 ரூபா தான். சரி ஓகே. இங்க நிறைய ஆட்கள் வந்து இருந்து சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. 2 மணிக்கு போய் புறக்குறது. காலையில எத்தனை மணிக்கு போய் போறது? 2 மணிக்கு. விடிய ஜாமம் 2 மணிக்கு போய் புறக்குறது. லைன்ல போறதா? நீங்களும் போறதா? அப்ப வீட்டுக்காரால் போய் எடுத்துட்டு வர்றது. ஒரு நாளைக்கு எத்தனை பணம்பழம் மட்டுக்கு எடுத்த விற்பனை ஆகுது? வெள்ளியும் சனி ஞாயிறும் ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கலாம். அப்ப 50 ரூபா படி தான் கொடுக்குறீங்க. கொண்டு வருவாங்க, அது 100 ரூபா படி கொடுக்கும். 100 ரூபா படி கொடுக்குறேன். இது இந்த சைஸ் எல்லாம் வந்துட்டு 50 ரூபா கொடுக்குறீங்க. இது வளமையா நீங்க வந்துட்டு இந்த வியாபாரம் செய்யறீங்க? சரி. அதாவது பழம் சீசன் டைம்ல பனம்பழம், நொங்கு சீசன்ல நொங்கு, இது பனங்கிழங்கு எல்லாமே செய்யறீங்க. ஒவ்வொரு சீசனும் கிடையாது. அது அந்த பண ஓலையில அந்த இதெல்லாம் செய்வாங்க. அந்த என்ன இல்ல இல்ல குட்டானா இல்லப்பா, சாப்பாடு ஐட்டம் இல்ல. நம்மளோட அந்த விசிறி பொட்டு அதெல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல. இந்த பழம் நொங்கு பனங்கிழங்கு இந்த விஷயங்கள் தான் செய்யறேன்னு. மற்றபடி நம்ம பனங்கா பானி அரைச்சுட்டு சாப்பிடுறோம். அதுக்கு ஒரு சரியான ஒரு பனங்கா பழம் கொண்டு காணும். நாங்க நெருப்புல வச்சு வாட்டுறோங்கிற சோறு கரைச்சு குடிக்கிறது. இதுக்கு தேவையில்ல, பணியாரத்துக்கு தேவையில்ல. இப்ப நீங்க சொன்னது எங்களுக்கு இந்த இது ஊத்துறதா? தேங்காய் பால் ஊத்துற சோறு கரைக்கிறது. சிலாக்கள் பால் ஊத்தி பணியாரம் சொல்றாங்களே, அது புக்க மாதிரி வரும். உண்மையா சொல்ல போனா உங்களுக்கு அவங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க சொல்றாப்புலே செய்வோம். ஃபர்ஸ்ட் பனங்காவை உரிச்சு சுட தேவையில்ல, உரிச்சு கரண்டியால வலிச்சு எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. வச்சு மத்த பேசனுக்குள்ள அர்த்தத்தை வச்சு போட்டுக்கோ. இவர பானியை ஊத்தி நம்ம கஞ்சி அடுப்பு கொஞ்சம் ஈரப்படுத்தணும். கொஞ்சம் ஈரப்படுத்தி போட்டு நம்ம அடிப்போம். வலிச்சு வந்தது ரெண்டு பனங்காக்கு எந்த அளவுக்கு மா போடணும்? 3 பனங்காவுக்கு நாங்க இப்ப இதுல காக்கத்து 1.5 சுண்டு மாவும் அரிசி மாவு சுண்டு மாவும் போடுவோம். அரிசி மாவு மட்டும் போடுறோம். அரிசி மாவு மட்டும் போடணும். 2 சுண்டு மாவு போட்டாக்கா போதுமாண்டுச்சுன்னா இதுல ஒரு சுண்டு போடணும். அரிசி மாவு கட்டாயம் சேர்க்கணும். சேர்த்தா நல்லா இருக்கு. ஒரு சுண்டு வந்துட்டு எத்தனை கிராம்ல சரியான? ஒரு கொத்துல நானா பிடிச்சிருப்பாங்க ஒரு சுண்டு. அதாவது நம்மட காக்கொத்து ரைட் ரைட் ரைட். முக்கா கொத்து 1 கிலோ ஆகும். 1 கிலோ ரைட் ரைட். அப்ப அந்த கணக்கு படி நம்ம அரிசி மாவும் போட்டு கோதுமை மாவும் போட்டு செய்வோம். அப்ப 3 பணம் இது இருந்தா சரி. இவருக்கு இப்ப சாப்பிடணும். அதான் இப்ப பிரச்சனை. 3 நல்ல பழம் தாங்களே. இது எப்படி இந்த பனம்பழம் நல்லதுன்னு சொல்லி பாக்குறேன். இப்ப நம்ம கோதை உரிச்சோம்னா பண்டு இருந்தா கூட பண்டிருக்க கூடாது. பழம் அது கோதை உரிச்சு காட்டுங்க. அதுல வண்டு இல்ல, வண்டு இருந்தா கூட நம்ம அதை சாப்பிடக்கூடாது. இது நல்ல பழம் என்ன? 2 நல்ல பழம், இன்னொரு பழம் எடுப்பாங்க.
நல்ல மணக்குது நம்மளுக்குதுன்னு இப்படி சொல்லிக்கிறவங்களும் புரிஞ்சு வந்துருப்பாங்க. இல்ல எங்களுக்கு பணங்கா பாணி நாங்கள் உண்மையா அங்கேருந்து வரக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு பனை மரத்தை பார்த்து வந்தோம். இப்போ நீங்கள் இப்படி புளிஞ்சு தருவீங்கன்னு சொன்னால் நாங்கள் இவிடத்தை வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு சாப்பிட வாங்கி கொடுத்தாங்க. நாளைக்கு தான் செஞ்சுறேன். இது கடு செட்டா இது லேசா இருக்குது. இல்ல எங்கட மக்களுக்கும் வந்துட்டு இதை எப்படி நீங்க சொன்னா போல நாங்க செஞ்சு காட்டுறோம். இதுக்கு பிறகு எங்களுக்கு சாப்பிடணும் போல இருந்தா உங்கள்கிட்ட வந்து சாமானை வாங்கி தந்து செஞ்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் மாறு அக்காடு பிள்ளைகளா அது அக்காட மகள் அண்ணன் இருக்கிறதா. இது வந்துட்டு மகன் இது மகன் மகன் வைஃபா இது உங்களோட மகனா? அது சரியா? அப்ப அம்மாவும் மகனும் யாழ்ப்பாணத்துல நிறைய பனைமரம் பனைமரத்துக்கு பேர் போன உண்மையா பாருங்க நண்பர்களே. இது வந்துட்டு எங்கட ஏரியா தான் நக்கரபத் தான். நாங்கள் இப்போ நின்று பேசிட்டு இருக்கிற மக்கள் வந்துட்டு இந்து மக்கள் சரியா. நாங்கள் வந்துட்டு முஸ்லீம் மக்கள். நாங்கள் வந்துட்டு எங்கட சைடில் இந்த பணங்க கிடைக்காது. ஸோ அப்போ இவங்கள்ட்ட வந்து பேசிக்கொள்ளமாண்ணா நீங்கள் உங்களுக்கு பார்த்த வழங்கும் எல்லாருமே வந்துட்டு சகோதரங்கள் மாதிரி என்ன பேசுவாங்க. எல்லாரும் பழகிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே. அப்போ நாங்கள் பணங்க வாங்கியாச்சு. அம்மாவும் வந்துட்டு எங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறாங்க. நாங்கள் வேறு பிளானில் இருந்தோம். இது என்னென்னலாம் செஞ்சு சுட்டு என்னென்னலாம் செஞ்சு செய்வோம்ன்ற பிளான்ல இருந்தோம். அப்போ அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தா இந்த இடத்துக்கு அந்த எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மெத்தடில் நாங்கள் போய் செஞ்சு பார்ப்போம். இதுக்கப்புறம் எங்களுக்கு பனங்காப்பரியாரம் சாப்பிடணுமா மட்டும் சொன்னால் நாங்கள் இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். வந்தாச்சு சாமானை வாங்கி கொடுத்தா அம்மா என்ன செய்வா செஞ்சு தருவாங்க. சரி ஓகே. அப்போ நாங்கள் அப்படி எங்களோட பயணத்தை தொடருவோம். சரி ரொம்ப நன்றி அம்மா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு இது எல்லாத்தையும் தெளிவாக சொன்னதுக்கு. உங்களோட வியாபாரங்களும் என்ன நல்லா போகிறதுக்கு நல்லா நடக்கிறதுக்கு வந்துட்டு நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோமோ. அக்கரம்பத்திலேருந்து பொத்தியில் வர ரோட்ல ஆமி கேம் கழிச்சு வர சின்ன மோத்து அந்த இடத்துல தான் நான் இவங்க வித்திருக்கேன். உங்களுக்கு பணம் வளர்ந்து வந்துச்சுன்னா வந்து வாங்கி போங்க. வாங்கி எடுத்துட்டு போங்க. 50 ரூபா தரேன். 50 ரூபா தரேன். சரி ஓகே. இங்கே நிறைய ஆட்கள் வந்து சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. சரி அம்மா நாங்கள் வாரோம். சந்தோஷம். போய் வாரோம். சரியா போய் வாரோம். ரைட் பாய் 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 பாய். இந்த நெருப்பை கொளுத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நெருப்பை கொளுத்திட்டு இந்த பணங்க சுடுறதுக்கு தானே ரெடி பண்ணுறீங்க? பணங்காவை சுடணும். மெயின் அடிச்சுன்னா அந்த கசப்பு தன்மை ஒன்று இருக்கு. சுட்டாதான் அந்த கசப்பு தன்மை போகும். அடுத்து புளிகிறதுக்கு பண்ணுது. இல்லை அம்மா சொல்லியிருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சும்மா நீங்கள் நார்மலாக புளியெல்லாம் மட்டும் சொல்லியிருந்தா. ஆனால் எங்களோட வீட்டை கேட்டா இல்லாட்டி மற்ற கடை கேட்டா அது சொன்னாங்க அது என்ன கசப்பு தன்மை ஒன்று இருக்கு. அதை பித்தம் போடணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுட்டாத்தான் அதில் ஒரு தன்மை ஒன்று வரும். புளிகிறது ஈஸியாக இருக்குமா அதுக்கு சுடுவோம் என்று சொல்கிறார். இனி அவர் ஆசை தான் நீ பணங்கா பண்ணியாரம். அவருக்கு நிறைய பேர கதையை எடுத்து அஞ்சிச்சா முக்கியமானதை எடுத்து செய்வோம். என்ன கதையை கேட்டு பின்னால பண்ண மாட்டேன். அப்போல வர அது கஷ்டத்தான். நான் இருந்தும் அம்மா சொல்லிட்டான் குழஞ்சி ஜாமான்னு சொன்னா வாங்குவோம் நான் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி. சரி நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். அவன் சுட்டு தர பணியாரத்தை நம்ம சாப்பிட்ற எடுத்துக்க பிழைக்கிறதுக்கு நான் போட்டா செல்லடு சரியா அப்படி இருக்க மாட்டேன். போட்டு பணங்கா பணியாரம் சுடுவோம். அங்கர் இருக்கிற வேலைக்கு அவருக்கு என்னையோ பணங்கா பணியாரம் பயங்கரமாக சாப்பிடணும் போல் ஃபீல் ஆகிட்டு போல். சரி அப்படியே நாங்கள் வந்துட்டு இந்த ஏற்பாடில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம். ரைட்டா நெருப்பு ரெடி ஆகிட்டு இப்போ பணங்காவை என்ன செய்வோம் அதில் வச்சு சுட்டு எடுத்துக்கொள்வோம். ஸோ இன்னைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறது. நாங்கள் இதே மீன் வகையில் பிடிச்சி கேஸ் எழுதுறியா? இப்படித்தான் இப்படித்தான் இல்ல சூட்டுல இருக்கும். காசு விடுபட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்படி வெறும் அந்த பானி நான் வட்ட கறங்குது. நான் அது நான் மேலுக்கிற அன்னைக்கு இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் வெடிச்சது பார்த்துலானே. இப்போ அது பானி என்ன இது வட்ட கறங்குது. இந்த டைமில் நான் எடுத்த மாட்டேன். சரி அது பித்தம் பேச்சுருவேன். பானி எல்லாம் சூடு நல்ல ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல் வருது. ரைட் எடுங்க. அப்போ இதை அப்படியே ரெடி பண்ண வேண்டாம். சரி கடும் காற்றடிக்குது. அதாவது மாவு அரிக்கிறது கடும் கஷ்டம். காற்று கடுமையாக பறக்கு. கடுமையாக பறக்கு.
அரிசி மாதிரி அதையும் அரிச்சு போடணும். அதாவது அவங்க சொன்னாப்புல கொஞ்சம் கோதுமைமா அரிசிமா இதை அரைச்சி தான் உள்ளுக்கு போடணும். தெரியாது இன்றைக்கு என்ன செஞ்சு நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது, பழகிறது தான். ஒருத்தரும் செய்யல. இப்போ பெருசாக வீட்டு வழியே யாரும் முன்னே இருக்கிற தாத்தா பாட்டி மாதிரி அப்படி ஆக்கெல்லாம் செஞ்சது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு பெரும்பாலான ஆக்களுக்கு சரியா ரைட். அது வேலை முடிஞ்சு நல்லா மணக்குது பணம் போல. இது அரிசி தான் அதையும் போட்டு அந்த கலரில் விளங்குது. அதில் ஒயிட் அந்த கோதுமை மாலை ஒயிட்லேயும் அது ஒரு கோதுமை ஒயிட் ஒரு ரூபாய் மஞ்சள் ஒயிட் இல்லை அரிக்கையில். நீங்கள் என்ன செய்ய விடுறாரு? சட்டி அதை கழுவி போட்டு பணங்காய் பண்ணி அதை புளிஞ்சாச்சேரியா புளியணும். நம்ம புளிஞ்ச சாப்பிடுவோம் தானே. நீங்கள் புளிஞ்சா நீங்கள் புளிக்கிற வாங்க. நீங்கள் என்னது புளிஞ்சி எடுக்க புளியணும். புளிய இந்த மூச்சு இழுத்து இலைச்சிக்கு சாஞ்சிக்கலாம் புளியுது. பனங்காய் உரி கேஸ் மெதுவாக அப்படி எடுக்கும். அப்படி தான் உரிக்கிறா? அப்படி சின்ன 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 துண்டத்தான் உரிக்கிறா? மாற போச்சு. இந்த மஞ்சள் நல்லா இல்லை கடா பணம் கடா கடா மஞ்சள். நான் நினைக்கி வந்து இதில் ஸ்மெல் வந்து பினாட்டு ஸ்மெல் அடிக்குது. பினாடும் பணங்காய் தானே. பினாட்டு ஸ்மெல் அடிக்குது சுட்டத்துக்கு பிறகு. இந்த வீடியோவில் மணக்கிறேன் எப்படி இருக்கும்? வீடியோவில் மணக்குது இல்லையே. அது நம்ம சொல்றதை வச்சுட்டேன். நம்ம சொல்ற வார்த்தை இல்லை தானே மனத்தை விட்ட கரகம். இதுக்கு என்ன இது தண்ணியை லைட்டாக படுத்தி போட்டு புளிஞ்சா சரியான லேசா கணக்கு தண்ணி ஊற்றுறல லேசா கைக்கு சொஃப்ட் ஆகிற அளவு. அவரை கைக்கு சொஃப்ட் ஆகும் வரைக்கும் அவர் தண்ணி ஊற்றினால் ஊற்றுவார். ஒரு தனி ஒரு ஆளால் உரிக்க கஷ்டம். ரெண்டு வரும் ஃபீல்டு இறங்கிட்டாங்க. ஸ்மெல்ல பார்க்க இப்போ சாப்பிட்றோங்கிற அந்த மூடு ஒன்று ஆகிட்டு பணியாரம் கொஞ்சம் தேங்காய் பாலை ஊற்றி போய் கரைச்சி குடிச்சா நல்லா இருக்குமே. 7-8 வருஷமாக போயிட்டு சாப்பிட்டு பெரும்பாலும் ஆக்கள் இது சாப்பிட்ற வீதம் குறை. ஆனால் இந்த பனங்காய் சாப்பிட்ற வீதம் குறையாண்டுன்னா கிடைக்கிற வீதம் குறைஞ்சிட்டு. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒன்று இல்லை. அடுத்தது இந்த பனங்காய் பின்னாடு அது கடும் டேஸ்ட் அடிக்குது. முன்னே நோம்பு காலம் வந்துக்கிட்டு என்ன செய்யணுச்சுன்னா அதை வச்சு கரைச்சி குடிச்சு பார்த்தா நோம்பு தோக்குறேன். இப்போ இந்த பின்னாட இந்த பனங்காயில் எத்தனை இது இருக்கு மச்சான்? 3 கொட்டை இருக்கு. 3 விதைகள் 3 பேச்சு முடிச்சாச்சு. அது உரிச்சு எடுத்துக்கிறது. அதே ஒரு ஃபோட்டோ தானே அது கொண்டு தானா? அதுக்குள்ள 2 ஃபோட்டோ இருக்கு. 2 இருக்கு. இப்படி தான் புதுசாக ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ அந்த அம்மா சொன்னாப்புல அரிசட்டில் வச்சு பானியை வடிச்சிட்டு இருக்கிறோம். மேண்டாவில் அந்த தும்புகள் இருக்கும் தானே, அந்த தும்புகள் வந்துட்டு எல்லாமே வெளியாகிறதுக்கு வடிச்சிட்டு இருக்கிறோம். ரைட்டாக மெயினான 2 சாமானும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அங்கே வந்து கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்த ஒரு செட்டப். இந்த இடத்துல வந்துட்டு அந்த 3 பனங்காயையும் புளிகிறது வந்துட்டு கடும் கஷ்டமாக இருக்கு. புளிகிறது கொஞ்சம் புளிகிறதுக்கு கொஞ்சம் முடிவெடுக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் சொல்லியிருந்தார், நான் வந்து இப்போ செடாரண்ட 6ஐயும் புளிஞ்சு அந்த 3 பனங்காயும் புளிஞ்சு சார் கை அப்படியே நோவுது என்ன மாதிரியா பயங்கரமாக நோவு தான். சரி, ஓகே. இப்போ நாங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கணும். கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பணியாரத்தை வந்துட்டு சொல்கிறதுக்கு ரெடி பண்ணுவோமே. ஏண்டா பானியை பயத்தில் கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோமே, கொஞ்சம் கூடினாலும் குறைஞ்சாலும் அப்படி வந்து போட்டு கொஞ்சம் பயத்தில் கொஞ்சம் பாடி எடுத்து வச்சு போட்டு தான் பிணைய பெறும். கடும் சீரியஸாக பார்த்துட்டு இருக்காரு எப்படி பனங்காய் பணியாரம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி. இதில் இப்போ இன்றைக்கு வந்துட்டு அவன் பனங்காய் பணியாரத்தில் செஃப் வந்துட்டு நீங்களா நீங்கள் ஓமங்க அவரை செஞ்சுக்கிறீங்க எல்லாத்தையும். ரைட் பார்ப்போம். கொஞ்சம் பானி ஊற்றுங்க. என்னடா பயந்தேன், என்னடா பானிக்குள்ளே அந்த வந்துட்டு குறைஞ்சிட்டாமல் சொன்னால் கூடிட்டாமல் சொன்னாலும் பிரச்சனை. ரைட் இஷ்டம். பனங்காய் பணியாரம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இனி வேலை வந்து முகம் கழுவிட்டு இருக்கிறார். இப்போ சக்தியாவெல்லாம் கழுவிட்டு இருக்கிறார்.
ஆனால் பிரச்சனை இல்லை. நண்பன் வந்துட்டு மற்றவர் வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கிறார், அவருக்கு ஃபுல்லாக இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஹெல்ப் பண்ண தானே வேணும், எப்படி சமைக்கிறேன் ஹெல்ப் பண்ண தானே வேணும். இல்லாட்டி அதானீங்களா அடுப்புக்கு 3 கல் வைக்கிற மாதிரி 3 மாடுக்கு ஒரு வேலையை செய்யணுமே. அது சரி. இல்லாட்டி ஒத்த கடை சுடலாமா பணியாரத்தை? எங்களுக்கு பணியாரத்தில் அவ்வளோ இல்லை. நீங்கள் இப்போ பணியாரம் சுடுற பணியாரம் இல்லை, நீங்கள் திம்பியல் போல அது தெரியாது. நீங்கள் சுட்டு தராத பொருள் தானே இருக்குது, எல்லாத்தையும் நாம் திங்கிறா இல்லையாண்டு. எப்படி வர அளவுக்கு ஒரு வாய்க்கால் உண்டு ஓடிட்டு இருக்குது ஃபுல்லாக. அதில் வந்துட்டு தண்ணி எடுக்கலாம். அங்கால பெரிய வாய்க்கால் உண்டு போகுது, எல்லாத்தையும் முடிஞ்சு போட்டு போய் குளிக்கிறது. ஃபுல் ரெடி அண்ணே. தேங்காய் அண்ணே முருகை பொறிச்சு எடுத்தா சரி. என்ன சூடாகட்டும், ஒரு எவ்வளோ நேரம் சூடாகணுமோ? என்ன சூடாகும், எவ்வளோ நேரம் வேண்டாம், அதுக்கு நேரம் இல்லை பார்த்தா அவ்வளோ தெரியாது. இல்லை நீங்கள் நான் பார்த்து உங்களுக்கு டைமிங் எல்லாம் தெரிஞ்சு பார்க்கப்பட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு போட்டு பண்ணி பார்ப்போம். சிறுசா போகிறா பெருசு அதில் வாரமாக இருக்கானே அதுவும் அது வாரம். கடுப்பு குறைக்கணுமா? கடுப்பு புரியுதா பிள்ளைக்கு? பாகிஸ்தான் எப்படி அனுப்புவாங்க? ஸோ நண்பனுக்கிட்ட வந்து பனங்காய் பணியாரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனே திடீர்னாப்புல கேட்டார் என்கிட்ட, பனங்காய் பஜ்ஜி வேணுமா அப்படின்னு கேட்டார். ஓமண்டு சொன்னதுக்கு இஞ்சி பாருங்க, பனங்காய் பஜ்ஜி ஒன்றும் அதில் போட்டு அந்த பஜ்ஜி ஒன்றும் போட்டு யார் மிச்சது எல்லாம் ஓகே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொறிக்கிறான் கேம், இல்லாட்டி ஒட்டி பிடிச்சிருமாமன்ட்டு போட்டு ஒரு பெரிய சைஸ் பணியாரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். நான் எங்களோட வீட்டை வந்து சின்ன சைஸில் இருந்து எல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் நண்பனுக்கு வந்துட்டு இந்த சைஸில் போட்டு பணியாரம் செஞ்சால் தான் செட் ஆகுமாமன்ட்டு போட்டு செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. என்ன ஓகே நல்லா இருக்குமா? எடபடி தரமாக இருக்கு. பனங்காய் பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கிறார். ஆசைப்பட்ட பனங்காய் பணியாரம் இல்லை, இது வித்தியாசமாக வருது. நீங்கள் என்ன செய்றீங்க? நான் வெயிட் பண்ணுங்களேன், சாப்பிட்டு பார்ப்போம். ஆமாம், அதுக்குள்ள போட்டா இப்போ ஏன் போட்டா அது கொச்சிக்காய் வாங்கின கறி கொச்சிக்காய் வாங்கினா போட்டு பஜ்ஜி சுடுறாங்க. பனங்காய் கறி கொச்சிக்காய் எல்லாம் மெஜிக் தானே எல்லாம் வரும். இப்படியா விட்டா நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்னென்னலாம் செஞ்சு மாற்றி விட்டுருல போல அம்பளங்க இது 2 பேரும் சேர்ந்து. அப்டேட் அப்படி தானே, நியூ அப்டேட் தானே. நியூ அப்டேட் அப்டேட் எல்லாம் இல்லை, இப்போ நியூ அப்டேட் இதான். பனங்காய் பணியாரம் விட பனங்காய் பணியாரம் இதான் ரொட்டு வாக்க சொல்றதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 தரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு பணியாரத்தில் ஷேப் வந்துருக்கு. ஏண்டா இவ்வளோ நேரமும் நாங்கள் வந்து பணியாரம் சுடலை, பஜ்ஜி கீரை வடை, வேற என்ன மச்சான், கீரை வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சுட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் ஒரு 3-4 தரதுக்கு அப்புறம் தான் பணியாரம் வந்திருக்கேன்டா. தொடர்ச்சியாக நாங்கள் பணியாரம் சுட்டு குழாத்துறாரு. மாவு இப்போ புளிச்சிக்கிட்டாங்க வருது. இப்போ வருது அவசரப்பட்டு இறக்கிட்டேன் கண்ணரம். இல்லை என்ன பிரச்சனைடா, செய்ய தெரியாது. உண்மையான விஷயம் இவர் தான் சொன்னார். அவர் வீட்டை கேட்டுட்டு வந்தான், ஒரு 1/2 hour புளிக்க வச்சா சரியாமட்டு சொல்லி உண்மையாக 1 hourக்கு பிறகு சுட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்கிறார், என்ன அது நீங்கள் வச்ச காலம் நான் 1/2 hour இருக்கிறேன் சொல்லி சொன்னாலே சொல்லி சொல்கிறார். 1 hour சுட்டுட்டு இருக்கிறோம். ரைட். அப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால், எப்படியோ இன்றைக்கு வந்துட்டு பனங்காய் பணியாரம் சுடணும். எப்படியோ நிலைமை உங்களுக்கு பணியாரம் வந்துட்டு சரியா, உங்களோட ஆசையை தீர்ந்துட்டு சரியா. இன்றைக்கு காலையில் வரக்குள்ளேயே பார்த்து சரியா முடிவு. தாங்க வர பச்சி போயிடும் பணியாரம். இது காணுமே கலர் கொஞ்சமா. சரி, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் நெருப்பு கூட போட்டுட்டோமாக்கும், உள்ளுக்கு அவிக்கிறதுக்குள்ளே வெளியால் தீஞ்சி போயிட்டேனே. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருக்கிறோம். இதுக்கு வேற கோஸ் பிடிக்கணும் இதுக்கு உண்மையாக அந்த டைமில் யார் மச்சான் நமக்கு செஞ்சு யாரான்னு சொன்னால் உம்மாட உம்மா வாப்பாடை உம்மா இப்படியான பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் தானே அவங்க வந்துட்டு செஞ்சு தருவாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு கிடைக்கல. அடுத்து வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த பணியாரம் சுடுறது தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி சுடணும்.
என்னடா வித்தியாசமாக சூடானம் அப்படிங்கிற ஏற்பாடு மர ஏசர் என்னன்னு தெரியாது இது பணியாரம் என்னென்ன ஏசினாலும் பரவாயில்ல உண்மை எங்களுக்கு மட்டும் தந்துருக்கா பணியாரம் எங்கட சைட்டில் ஆனால் நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் 1-2 சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது இதையும் எடுத்து இது இப்போ செட்டப் வந்து இதை சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம கையில் இறக்கி விட்றாங்க உள்ள எனக்கு கோவம் ஒன்று இருக்குது ஆனால் எங்களுக்கு என்ன விஷயம்னா இந்த இயற்கை பிரதேசம் இருக்குது தானே ஒரு வயல் ஏரியாக்குள்ளே வந்து இதை செஞ்சு சாப்பிட்றதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து சின்ன வயசில் வந்துட்டு அந்த குஞ்சு சோறுங்கிறது கூட்டாஞ்சோறு அதே மாதிரி தான் இது ஒரு கூட்டான் பண்ண உங்கள் அப்பா என்ன சோறு இல்லை கூட்டான் சோறுன்னா நம்ம அந்த குருணல் ஆக்குறது தானே சொல்கிறோம் அதில் ஆக்குறாங்க சின்ன வயசில் வந்துக்கிட்டு அது 90s கூட்டாஞ்சோறு நிறைய விளையாட்டுலாம் எங்களுக்கு சமைச்சு சாப்பிட மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சது பம்பரம் கிட்டி புல்லு எல்லாம் எங்கட ட்ரெடிஷனல் இதெல்லாம் இல்லை இப்போ அந்த விளையாட்டுலாம் காலத்தால் அழியப்பட்டு விட்டது இப்போ எல்லாருக்கும் பப்ஜியும் அதுவும் இதுவும் அப்படிதான் விளையாட்டு இருக்கிறாங்க கிரவுண்டுக்கு ஆகலை காடல அப்படிதான் போயிட்டு இருக்குது சரி நாங்கள் வந்துட்டு இப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இருக்கிற பணியாரத்தை வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டு நாங்கள் அப்படியே குளிக்கிற மாதிரி பிளான் பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது குளிச்சுட்டு தான் வீட்டை போகிற மாதிரி பிளான் ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் இருக்கிறது எல்லாம் செஞ்சு முடிப்போமே ஃபஸ்ட்டுக்கு என்ன ரைட் ஒரு வழியாக சுட்டு முடிஞ்சு என்ன பணியாரத்தை பாருக்கும் ஸோ இவ்வளோவும் வந்துட்டு நாங்கள் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த இதில் இருந்து வந்துட்டு இவ்வளோ பணியாரத்தையும் சுட்டு எடுத்திருக்கிறோம் இப்போ சாப்பிட்டு பார்க்க நம்ம இப்படி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் சுடக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டோம் நல்லா இருந்துச்சு இனி உங்களுக்கு ஒரு சாரியாக கடைசி டைமில் செஞ்ச பணியாரம் தான் ஓரளவுக்கு பணியாரம் வந்து சேர்ந்துச்சு எங்களுக்கு அதுக்கு முன்னாடி செஞ்ச பணியாரத்தை நாங்கள் காட்ட விரும்பலை சுட்டது இல்லை அவர் இதை சமாளிச்சார் அப்படின்னு தெரியுமா அவர் வந்து நில்லுங்க நான் அந்த பணியாரத்தை எடுத்து காட்டுறோம் பாருங்க உள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு எங்க அது இக்கடப்பா இன்னும் இருக்கா ரைட் இந்த பணியாரத்தை பாருங்க இதை போட்டுருந்தார் நான் கேட்டேன் இது என்ன பணியாரம் தானா அப்படின்னு கேட்டேன் பஜ்ஜி பணியாரம் அப்படின்னு சொன்னாரா பஜ்ஜி பணியாரமா ரைட் ஓகே என்று சொல்லி ஓரளவுக்கு நம்புறா போல இருக்கேன் விட்டுட்டேன் பர உடனே இந்த பணியாரத்தை போட்டேன் இந்த பணியாரத்தை போட்டு ஹாட் பணியாரம் ஹாட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சார் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு பணியாரம் கடைசியாக வந்து முடிஞ்சிச்சு பணம் பணியாரம் எல்லாம் ஒன்று தான் சரி சாப்பிட்டு பாருங்க நல்லா முது இருக்கு உள்ளுக்கு ஓகே ஓகே ஆனால் இதை வந்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடுமா 2 நாளைக்கு வச்சு அப்படி சாப்பிட்றேன் இல்லையே எனக்கு தெரியாது சொல்லுவாங்களே பனங்காய் பணியாரத்தை வந்துக்கிட்டு கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற அந்த சூடு எல்லாம் மாறினதுக்கு பிறகு தால் பேக்குள்ளே போட்டு வச்சு சாப்பிட்றோம் அப்படி ரெடியாக ஒண்டிக்கா சரியா உண்மையாக அந்த தால் பேக்கில் போட்டு சாப்பிட்றோம் அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் அது என்னைக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எண்ணெய் உறிஞ்செடுக்கிறதுக்கு ரைட் ஓகே நானும் ஒரு சிறு சொண்டு பரவாயில்ல சீனியில் கணக்கு இதான் போட்டுருக்கேன் இனிப்பு நல்லா இருக்கும் ஸ்மெல் நல்லா இருக்கும் நான் சாப்பிட்ட கடை குட்டியா நல்லா முறை இருக்கு ஓகே இவ்வளோ பணியாரத்தை எங்களோட சாப்பிட்டு முடிக்கலாம் அது எங்களை வேலுமான அளவு கொஞ்சம் சாப்பிடுவோம் இப்போ சாப்பிட்டுட்டு குளிப்போம் குடிச்சிட்டு மிச்சத்தை வீட்டை கொண்டு போய் கொடுப்போம் இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு செஞ்ச ரெசிபி வந்துட்டு இதுதான் ட்ரெடிஷ்னல் ஃபுட் உண்மையாக சொல்ல போனால் நம்மளோட இப்போ இருக்கிற 90s கிட்ஸ் 2K 90s கிட்ஸுக்கு ஓரளவுக்கு தெரியும் 2K கிட்ஸுக்கு காட்டணும் 2K கிட்ஸ் தான் நம்ம கொண்டாடி இருந்தாருங்களா கொண்டு இன்னும் சேரும் சின்ன பிள்ளைல கல்யாணம் காட்டணும் இதான் பணியாரம் எங்களுக்கு இனி எதிர்காலங்களில் இல்லை சுட்டு தந்திருக்காங்க உண்மையாக மரம் வீடியோ பார்த்து போட்டு அடி விழும் சுட்டு தந்திருக்காங்க சரி ஓகே நண்பர்களே இன்றைக்கு வந்துட்டு காலையில் ஒரு பனம் மரத்தை பார்த்ததும் பனங்காய் பணியாரம் சாப்பிடுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டதால் சக்கிப் நினைச்சதை முடிச்சிச்சு சக்ஸஸ் ஓ ரைட் அப்போ இதோட எங்களோட வீடியோதோட எங்களோட முடிச்சு கொள்ள போகிறோம் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு எங்களோட சமையல் பிடிச்சிருந்தா உங்களோட சமையல் பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புது நண்பர்கள் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்